ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் உங்கள் சுபாஷ் கிருஷ்ணன். என்னடா வழக்கமாக ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு சமையல் வீடியோ தானே போடுவோம். இன்றைக்கி என்னடா பண்ணுறோன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஒய்ஃப்க்கு லீவு, இன்றைக்கி சண்டே ஆனதுனால அவங்களுக்கு பெடிக்யூர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். எல்லோரும் யோசிப்பீங்க, அதாவது வீட்டு வேலை செய்யும் போதே நம்ம இவ்வளோ கழுவி ஊற்றுறோம், அதையும் மீறிவன் எப்படிடா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன்னு யோசிப்பீங்க. இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையான்னு கூட யோசிப்பீங்க. என் ஒய்ஃபுக்கு நான் பண்ணுறதுக்கு எதுக்குங்க வெக்கப்படணும்? அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க பண்ணுறதுல எந்த வெக்கவுமே கிடையாது. அடுத்தவங்க ஒய்ஃபுக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வெக்கப்படணும், வேதனைப்படணும். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் இந்த மாதிரி வீடியோஸ், அதாவது வீட்டில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம், அது ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணாலே நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக உண்மையிலேயே ஆம்பளைன்னா யார் தெரியுமா? பெருசாக மீசையை வச்சுக்கிட்டவன் ஆம்பளை கிடையாது. 2 பிள்ளைய நீ பெற்றுக்கிட்டா நீயும் ஆம்பளை கிடையாது. உன்னை நம்பி வந்த பொண்ணு ஒன்னால் கண் கலங்காமல் இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நீ உண்மையான ஆம்பளை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். கழுவி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, என்னோடய ஒய்ஃபோட காலை வாஷ் பண்ணி நான் அந்த தண்ணியை குடிக்கிறேன். இதில் எனக்கு நீங்கள் எவ்வளோ எனக்கு கேவலமாக பேசினாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நிறைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃபோட பிறந்த வீட்டை கேவலமாக பேசி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறது. அதுவுமே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்னோடய ஒய்ஃபுக்கு பெடிக்யூர்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்ச ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, டாடா, பாய்.